எல்லாருக்கும் வணக்கம். திரை தீ பிடிக்கும் ஒருத்தன் வந்தா கொலை நடுங்கும். சும்மா வேற லெவல்ல 10 நிமிஷம் ஸ்பீச்னாலும் பட்டையை கிளப்பிட்டார்ல. உங்களை எப்படி இருந்துச்சு? கூஸ்பு மூவ்மெண்ட் ஆச்சா? எல்லாருக்கும் என்னன்னு தோணிச்சுக்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்போ வந்து மைக்கை வெடிப்பாரு, ஏன்னா வந்து கேரளால இருந்து வந்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் எந்திரிச்சுனாரா, அப்போவே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோஸ்தோட அந்த கட்சி துண்டை அப்படியே தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. எப்படி இந்த மாட்டில் போட்டாங்களே அதே மாதிரி மாட்டில் பண்ண மாதிரி அதெல்லாம் எடுத்து தான் தோளில் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் திரும்ப திரும்ப தோழர்கள் போட்டே இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்றே தோணுச்சு, தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை பண்ற நிப்பாட்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சி துண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க போடும்போது அது அவர்கிட்ட போய் சேராம கீழே கீழே விழுது, காலில் மிதிப்படுது. ஸோ அவருக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அவரு எவ்வளவுக்குள்ளதான் நீங்க கொடுக்குற அன்பு நீங்க அன்பால பண்றீங்க, அது அவருக்கும் புரியுது. அதனாலதான் அந்த துண்டை எடுத்து மாலையா போட்டுக்கிறாரு, மாலை மாதிரி சால் மாதிரி போட்டுக்கிறாரு. ஆனா நீங்க எல்லாருமே போட ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அந்த துண்டுகள் அவர் போட முடியும்? கட்சி துண்டுகள் சொல்லுங்க பார்ப்போம். அது கொஞ்சம் நெருடலா இருக்கும். இனிமேல் கொஞ்சம் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பண்ணீங்கன்னா ஓகே, ஆனா எல்லாருமே அதை பண்ணும்போது அது வந்து தூக்கி விசிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கே தோணுச்சு, ஓகேவா. அதுக்கப்புறமா அப்படியே வந்து மைக்கை பிடிச்ச உடனே பேப்பர் எடுத்தாரா, ஏடா பேப்பர் எதுக்கு எடுக்காரு, அது எழுச்சி பேசுனா இங்க உள்ளவன. ஆனா கரெக்டா ஒரு 2 தீர்மானங்கள் போட்டார்ல, அதாவது நம்ம முதல் மாநில மாநிலத்தில் அதுக்காண்டி இந்த இயற்கை வளங்களை அழிக்கூடாது அதை பத்தி பேசுற மட்டும் தான் அதை பார்த்து சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாமே உணர்ச்சி பொங்க தான் மனசுக்கு என்ன தோணுதோ அதை அப்படி வெளிப்படையே பேசிட்டாரு. வேற லெவல்ல பேசினாரு. அதாவது எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது அதாங்க தளபதி விஜய்கிட்ட. அதாவது நாம என்ன நினைக்குமோ நம்ம நினைக்கிற மாதிரியே பேசுவாரு. அது மாநில மாநாட்டிலையும் சரி, எல்லா இடங்களையும் சரி. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து நேரத்தை என்னோட வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு புறாம கொள்றாரு. அதாவது அன்னைக்கு மதுரையில போயிட்டு அல்டாபேட்டை போய் டங்ஸ்டன் சுரங்கம் வராது வரான்னு சொல்லி உறுதி இருந்தாலும் அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் என்னுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு அந்த 2 பேருமே ஏன் வந்து பரந்தூர் மக்களை பார்த்து அதை சொல்லல, பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு நான் கேட்டிருந்தேன். வீடியோ பார்த்தோம் தெரியும், பார்க்கலாம் கூட போய் பாருங்க. ஸோ அதே தான் இன்னைக்கு அதே ஸ்டைல தளபதி விஜய் சொன்னாரு. அந்த மதுரையில் அல்டாபேட்டை போயிட்டு அந்த டங்ஸ்டன் ஆலை வரான்னு சொல்லி அந்த மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி தீர்மானங்களும் போட்டீங்களா, அது ரொம்ப நல்ல விஷயம். நான் வரவேற்கிறேன். அங்க பண்ணதுனால இங்கேயும் பண்ணிருக்கணும், இந்த பரந்தூர் மக்களுக்கும் பண்ணிருக்கணும். பரந்தூர்லையும் அதே மாதிரி இந்த விமான நிலையம் வராதுன்னு நீங்க சொல்லிருக்கணும்ல. அப்ப அதை மட்டும் ஏன் சொல்லல? அப்ப இதுல ஏதோ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு, லாபம் இருக்கு. ஒரு அரசாங்கம்னா எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம ஒரே மைதானம் சமமா பார்க்கணும். அவங்க நம்ம மக்கள்னா பரந்தூர் மக்கள் மட்டும் நம்ம மக்கள் இல்லையா அப்படின்னு பாருங்க. அங்க அந்த கரகோசத்தை பார்க்கணும், வேற லெவல் இருந்துச்சு. மக்களுக்கும் அப்படி வேற லெவல் கூஸ்பூம் இருக்கும். அப்புறம் சொன்னாரு, இந்த மக்களோட நான் எப்பவும் இருப்பேன், உறுதியா நிற்பேன், நான் மட்டும் இல்ல தமிழை வச்சுக்கலாம் தொடர்ந்து நிற்கும் அப்படின்னு ஒரு போட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் சொல்ல இருப்பாங்க, அதாவது நாம யாருக்கும் சொல்லிக்கலாம்ல, ஏன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்த போராட்ட காலத்துல முதல்ல இறங்கணும் அப்படி கட்சி ஆரம்பிச்சு ஏங்கிறது ஏன் இதை தேர்ந்தெடுத்தாருன்னா, இந்த இடத்துல இறங்கினாதான் இந்த ரகசிய கூட்டத்தில் இருக்கிற மத்திய மாநில அரசு ரெண்டையுமே ஒரே அடி அடிச்ச மாதிரி ஒரே நேரத்தில் மீச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இதை பொறுத்தவரைக்கும் 2 பேரும் ரகசியமா இருக்காங்க, அதனால தளபதி விஜய் இங்க இறங்கிருக்காரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அது விவசாயிகளுடைய காடி மண்ணை தொட்டு தான் என்னுடைய முதல் போராட்ட காலத்தை நான் ஆரம்பிக்கணும் அரசியல்ல முதலா, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னதாகட்டும் வேற லெவல் இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறமா நான் இங்க வரக்கூடாதுன்னு நான் அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இங்க வர்றதுக்கே ஏகனாபுரம் ஊருக்குள்ள விடக்கூடாதுன்னு எனக்கு அனுமதி கொடுக்கல. அது ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துண்டு பிரசுரம் கொடுத்தாங்களா, அதுக்கும் பாத்தீங்கன்னா கைது பண்றாங்க, ஏன்னு புரியல. ஆனா நான் வருவேன் கண்டிப்பா, இன்னொரு நாள் அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ளேயே நான் வருவேன் அப்படின்னாரு. வேற லெவல் இதெல்லாம் சமயம் வந்து பேசிட்டாரு. அதாவது அவருடைய ஸ்டைல்ல ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடகம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க காலங்காலமா நாடகம் தான் ஆடிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு அது போற பக்கம் ஒரு மீதி நக்கலா கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா சீக்கிரமா கொஞ்ச நேரத்துல முடிச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷம் சடாரு முடிச்சிட்டாரா, அதுதான் கொஞ்சம் என்னடா அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வேற மாதிரி பண்றதுக்கு. ஆனா வந்துட்டு அனுமதி அளிக்கல, அவங்க பெர்மிஷன் கொடுக்கலையே. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கடுமையான நிபந்தனைகள் விதிகள்லாம் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. நீங்க உடனே வந்து பேசணும், உடனே வெளியே வந்துடணும் அப்படின்னு நிறைய நிபந்தனை போட்டிருக்காங்க. அதுதான் அவரு அங்க சொல்லிட்டாரு ஓப்பனா. அதாவது எனக்கு வந்து இப்போ நான் ரொம்ப கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சேன், ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கல, இங்க இருக்க நிலையை பார்த்தா பேச முடியல, அதனால தான் நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா தளபதி விஜய் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மீடியாக்கள்ல அங்குள்ள ஊர் மக்கள்கிட்ட அந்த பேசுற அந்த ஸ்பீச் எல்லாம் நான் பார்த்தேன். அதுலயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை விஜய் அவர்கள் தான், அவருக்கான ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இதுல முக்கியமான சொல்லணும், அதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மனு மாதிரி கொடுக்குறாங்க. அதை மற்ற ஒருத்தவங்களை எப்படி வாங்க தெரியும், ஆனா இவர் குனிஞ்சு கடந்து எவ்வளவு 8 அந்த மனுலாம் வாங்கினாரு, 2-3 மனுக்களை வாங்கியிருந்தாரு. அந்த மக்கள் கொடுக்கிறதா கண்டிப்பா முறையில் அவங்க கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அவர் வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணி கண்டிப்பா உதவி பண்ணுவார். அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் அவர் வந்து யோசிச்சு, அவர் வந்து அவ்வளோக்குள்ள மெனக்கிட்ட அந்த மனுக்கெல்லாம் வாங்கினாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு உதவியோட இருக்காங்க. யார் வேணா என்ன வேணா விமர்சனம் பண்ணட்டும், அவர் வேற லெவல்ல இருக்கு. ஒரு நல்லதான் ஸ்பீச் தான், அவர் யோசனை அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிருக்காரு. ஆனா இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல கூட இன்னுமே பத்தி என்ன சொல்லுவீங்கன்னா, எழுதி கொடுத்தவன் வேற ஏதாவது எழுதி கொடுத்துருப்பா, எழுதி கொடுத்து வாசிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா இவர் என்ன மத்தவங்கள மாதிரி அப்படியே இப்படி பார்த்துட்டே படிச்சுட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது. அந்த தீர்மானத்துக்கு மட்டும் தான் 2 தடவை பார்த்தாரு.
அதுக்கப்புறம் எல்லாமே அவருடைய ஓன் ஸ்பீச், அவருக்கு என்ன தோணுச்சு அதெல்லாம் சொன்னாரு, இயல்பா பேசினாரு, நல்லபடியா இருந்துச்சு. ஆனா இதுக்காக நம்ம என்ன சொன்னாலும் விமர்சன வாடாவைகள் எதிரிகள் கூட்டாளர்கள் கதறுவானுங்க, அவங்க எல்லாம் கதறட்டும், இப்பயே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா மீடியாக்கள்லயும் தளபதி விஜய் அவர் மட்டும் தான் நிறைஞ்சிருப்பாரு. எல்லாமே அதை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. லோக்கல்ல இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் தளபதி விஜய் தான் பறந்து ஒரு விஷயம் தான். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இன்னும் மாதிரி ஈவினிங் நைட்லாம் வேற மாதிரி கதறல் இருக்கும். ஸோ அந்த கதறல்கெல்லாம் ரெடியா இருக்கேன் வச்சு செய்யறதுக்கு. ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். அதாவது நம்மளுக்கு அந்த கூஸ்பு மூவ்மெண்ட்டை உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி தான் வெற்றி நிச்சயம். ஸோ வெயிட் பண்ணலாம். பாய்.